ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. எனக்கு திருப்பொழிவு செய் அப்படிங்கிற இதுவரைக்கும் மக்கள் எங்களுக்கு அரசனை தாரும்னு தான் கேட்டாங்க. இப்போ அரசனை நான் தரேன், அவன் எனக்காக பணி செய்வான், என்னுடைய பெயருக்காக பணி செய்வான், என்னுடைய மகிமைக்காக, இந்த இஸ்ராயலின் மாட்சிமைக்காக அவன் பணி செய்வான் என்பதை அரசர் சொல்லாமல் சொல்லுகிறார். அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன், ஆண்டவருக்கு உகந்தவன், ஆண்டவருக்கே உரியவன். அந்த வகை செய்தியை அந்த ஏற்ற வரலாற்று நூலாசிரியர் அழகாக உட்புகுத்துகிறார். அது திருப்பொழிவு செய் என்கிறார். திருப்பொழிவு என்பதை பற்றிய செய்தி நான் முன்னாடியே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ விடுதலை பயண நூல் 30:23 முதல் 25 வரை வார்த்தைகள். 500 திருத்தல செக்கேல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலம், அதன் பாதி நிறையாகிய 250க்கு மணங்கமிழும் கருவாப்பட்டை, 250க்கு நறுமண வசம்பு, 500க்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமண பொருட்களை எடுத்து ஒரு கலயம் அளவு ஒலிவ எண்ணெயும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் கூட்டு தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய். தூய திருப்பொழிவு எண்ணெய் எப்படி தயாரிக்கப்படுது பாருங்கள், எவ்வளோ அழகாக. இந்த கிறிஸ்தும தைல திருப்பலியில் அந்த கிங்லியம் என்கின்ற அந்த வாசனை பிசினை போட்டு கலக்கி அந்த கிறிஸ்துமஸ் தைலத்தையும் ஆயத்தக்கார எண்ணெயும் திருமுழுக்கு பெறுவனுடைய எண்ணெயும் அழகாக தயாரிப்பாக காட்சி, ரொம்ப அழகான காட்சி. அது எபிரேய மரபிலிருந்து வந்த அழகான காட்சி. இந்த விடுதலை பெண் நூல் 30ஆம் அதிகாரம் 23 to 25 வரை உள்ள வரையறுக்கப்பட்ட நிலையில் அந்த திருப்பொழிவு எண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. ஆகவே தான் எந்த எண்ணெய் வேணாலும் பூசி அபிஷேகம் செய்ய முடியாது, எந்த எண்ணெய் வேணாலும் பூசி அவசரமசல் கொடுக்க முடியாது, எந்த எண்ணெயை பூசினாலும் திருமுழுக்கு கொடுக்க முடியாது. அந்த SCOI மற்றும் கிறிஸ்தும தைலம் அதெல்லாம் தயாரிக்கப்பட்ட முறையில் தயாரிக்கப்பட்டு தகுந்த இடத்தில் வைக்கப்பட்டு தகுந்த நிலையில் பயன்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா? ரொம்ப அது ஒருவேளை கெட்டு போனாவோ பயனற்றதாக போனாலும் அது தகுந்த முறையில் அதை நாம் வெளியேற்றம் செய்வோம் திருச்சபை பரிந்துரை செய்கிறது. ஏன்னா அபிஷேகத்தின் எண்ணெய், திருப்பொழிவின் எண்ணெய் மிக முக்கியமானது. அது யூத சடங்குகளும் பழிமரபுகளிலிருந்து வருகின்ற ஒளிவ எண்ணெயினால் தயாரிக்கப்பட்ட அற்புதமான ஒரு நறுமண தைலம் மிகுந்த எண்ணெய். திருப்புழு செய்ய எண்ணெயை கொம்பில் வார்த்து அதை நிரப்பிக்கொண்டு புறப்பட்டு செல் என்று சொல்கிறார். இப்போ அவர் பார்த்து போ, அவன் அபிஷேகம் பண்ணுன்ட்டார். ஆக்ட் இஸ் சிம்பிள் பட் ஆக்ட் இஸ் டேஞ்சரஸ். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. கடவுள் சொன்னது ரொம்ப சிம்பிள், ஆனால் செஞ்சு பார்த்தோம்னா ஐயோ அப்பா உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. சில சமயத்தில் கடவுளுடைய கட்டளைகள் ரொம்ப எளிமையாக இருக்கும், ஆனால் வாழ்வுக்குள்ளாக வரும்போது மிக கடினமாக இருக்கும். பணக்கார இளைஞன் ஒரு ஓடி நற்போதகரே, வான் வீடு அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? சின்ன கேள்வி. ஆதங்கம், ஆசை, பாசம் எல்லாம் ததும்பி இயேசு நல்லவர், என்ன நல்ல பையனும் சொல்லட்டுமே என்று சொல்லி நற்போதகரே நான் வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டுங்கிறார். இயேசு 4 கட்டளை கொடுக்கிறார். அவன் சொன்னதை தாண்டி 4 கட்டளை கொடுக்கிறார். போய் உனக்கு எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு என்னை பின்செல். 4 கட்டளைகள். அதை மிச்சமாக கூட சொல்லுவாங்க கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் 4 கட்டளைகள். அவன் செஞ்சது ஒன்று தான், போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது எவ்வளோ கஷ்டன்னு. புரியுதுங்களா? அவர் ஒற்றை வார்த்தையை சொல்லிட்டார். அது அவனுக்கு வாழ்க்கை. ஒருவேளை 12 அப்போஸ்தலர்கள் அவனும் ஒருத்தனாக மாறி இருக்கலாம். அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கலை. அழைப்பு என்பது அசாதாரணமானது, எளிமையான முறையில் வரும். ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவது மிகப்பெரிய கடினமான சவால் என்பதை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. நீ போ, உன்னை நான் அனுப்புகிறேன், எண்ணெயை எடுத்துக்கொள், கொம்பில் நிரப்பிக்கொள், அபிஷேகம் திருப்பொழிவு செய் என்ற 3 கட்டளைகளை தாங்கி சாமுவேல் புறப்பட்டு போக எத்தனிக்கிறார். அவருக்கு தெரியும் அது எவ்வளோ ஆபத்தான ஒரு பணி என்று. கொம்பினால் எண்ணெயை நிரப்பி திருப்பொழிவு செய் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அது எளிதான ஒரு கட்டளையாக இருந்தாலும் அது மிகுந்த சவால் மிகுந்த பணியாக இருப்பதை சாமுவேல் உணர்கிறார். ஒரு சகோதரன் என்னென்ன பேசும்போது ரொம்ப கேஷுவலாக ஒரு வார்த்தை சொன்னார். என்னை அப்படியே குத்தி கிடிக்கிறமான வார்த்தை. வறுமை என்பது உங்களுக்கு வார்த்தைப்பாடு, எங்களுக்கு வாழ்க்கைப்பாடுனார். உணவுக்கு தவித்து போய் உணவின்றி தவிக்கிற அந்த சகோதரன் என்னை உற்று பார்த்து சொன்ன வார்த்தை,
வருமன்றது உங்களுக்கு வார்த்தைப்பாடு ஃபாதர், எங்களுக்கு அது வாழ்க்கைப்பாடு. எவ்வளோ ஒரு வெதுவிப்பான மனதில் வருகின்ற ஒரு அருமையான வார்த்தை. அது மாதிரி சில சமயத்தில் அது வார்த்தை மட்டும் இல்லை, அது வாழ்க்கை. சாமுவேல் புறப்பட்டு போகணும், அபிஷேகம் செய்யணும். கேட்குறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அண்டர்கண்டில் இருக்கிற ஆபத்தை சாமுவேல் உணர்வார். அவரோடு நாம் உணர அழைக்கப்படுகிறோம். அழைத்தல் வாழ்வு என்பது சவால்கள் மிகுந்தது, சங்கடங்கள் மிகுந்தது. அழைக்கப்பட்டவரும் அனுப்பப்படுகிறவரும் அந்த சவால்களை சந்தித்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் அனுப்பப்படுகின்ற வாழ்வு, இறைவாக்குடைய தூதுரைப்பு பணி. சாமுவேலை பார்த்து போ, திருப்பொழிவு செய் என்று சொன்னார். போ என்பதும் திருப்பொழிவு செய்வதும் இரண்டே ஒரு கட்டளை வாக்கியங்கள். ஆனால் அதை செய்வதற்குள்ள இருக்கிற உயிரின் ஆபத்து சாமுவேலுக்கு தெரியும். அந்த உக்கிரத்தை நாம் உணர்ந்து கொள்ள ஆசிரியமை அழைக்கிறார். இப்போ 2 வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று திருப்பொழிவு செய் என்பது. பழைய ஏற்பாட்டிலே இடங்களை, ஆட்களை, பொருட்களை திருப்பொழிவு செய்தார்கள். எண்ணெய் வார்த்து அபிஷேகம் செய்து அது திருப்பொழிவு செய்தார்கள். மொஷியாக் என்கின்ற அந்த வார்த்தை தான் மெசியா என்ற ஒரு ஆங்கில சொல்லையும் தமிழ் சொல்லையும் தருகிறது. மெசியா என்று சொல்லுகிற, மெசாயா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை மொஷியாக் என்கின்ற எபிரேய சொல்லிருந்து வருகிறது. இந்த மொஷியாக் என்பதற்கு திருப்பொழிவு செய்யப்பட்டவர். அந்த திருப்பொழிவு எப்படி செய்யப்பட வேண்டும்? திருப்பொழிவு எண்ணெயினால். விடுதலை பெருநூல் 30ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரையுள்ள வரையறைகளில் சொல்லப்பட்ட நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டி அந்த எண்ணெய் தயாரிக்கப்பட வேண்டும். அந்த எண்ணெயை குருவோ, இறைவாக்கினரோ அல்லது ஞானியரோ மக்கள் மீதோ, பொருட்கள் மீதோ, ஆட்கள் மீதோ ஊற்றி திருப்பொழிவு செய்வார்கள். 3 வகையில் நம்ம திருப்பொழிவை பார்க்குறோம். தாவீதை, சவுலை இறைவாக்கினர்கள் திருப்பொழிவு செய்கிறார்கள். ஆலய திருப்பண்டங்களை திருப்பொழிவு செய்வார்கள். அந்த எபோது, ஊரிம், தும்மிம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை, ஆலய தங்க உபகரணங்களை திருப்பொழிவு செய்து அர்ச்சித்து வைப்பார்கள். அதே போலவே இடங்களையும் அவர்கள் அர்ச்சித்திருக்கிறார்கள். ஆலய பீடங்கள் அல்லது தொழுகை மேடுகள் அல்லது தொடக்கொண்டில் நாம் காண்கிறது போல யாக்கோபு ஒரு கல்லை வைத்து உறங்குகிறான். கண் விழித்து பார்க்கும்போது அந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறதை உணர்கிறான். அந்த கல்லின் மீது எண்ணெய் வார்த்து பலிப்பீடம் கட்டி ஆண்டவரை தொழுது இந்த இடத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி பெத் எல், ஆண்டவரின் இல்லம் என்று பெயரிடுகிறான். ஆக இடங்களை, பொருட்களை, ஆட்களை திருப்பொழிவு செய்த பழக்கம் பழைய ஏற்பாட்டில் நிறைவாக இருக்கிறது. அந்த திருப்பொழிவை தான் இன்றைக்கு ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் குருவானவரோ ஆயரோ நிகழ்த்தி காட்டுகிறார். அது திருமுழுக்காக இருக்கட்டும், அல்லது உறுதி பூசலாக இருக்கட்டும், அல்லது குருத்துவ திருநிலைப்பாடு சடங்காக இருக்கட்டும், அல்லது நோயில் பூசுதலாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் அபிஷேகம் இருக்கிறது. குணப்படுத்த, பலப்படுத்த, உறுதிப்படுத்த என்று பல நிலைகளில் அந்த திருப்பொழிவு நம்மை அருள்வாழ்வுக்கு தயாரிக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு பின்னில் வருகிற உன்னதமான செயல்பாடு தான் அந்த திருப்பொழிவு செய்யப்படுவது, எண்ணெய் பூசி அபிஷேகம் செய்வது. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு இருக்க முடியாது. இப்போ தொட்டு தடவி அவர்களுக்கான அபிஷேகம் செய்கிறார்கள், திருப்பொழிவு செய்கிறார்கள். இது முதல் காட்சியாக சொல்கிறேன். இரண்டாவது, இந்த திருப்பொழிவு செய்வது எதற்காக? எண்ணெய் ஊற்றி ஆட்களையும் பொருட்களையும் இடங்களையும் உருவாக்க. தி ஆர் சோசன் பஹார். இப்ரேய மொழியில் பஹூர் என்றால் சோசன். பஹார் என்பது வினைச்சொல், டு சூஸ். பஹூர் என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. எதற்காக? ஃபார் அ பர்டிகுலர் காஸ். இப்போ ஆலய திருப்பண்டங்களை எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அந்த புனிதமான பழிமுறைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நெபுகத்நேசார் என்ற மன்னன் தானியேல் புத்தகத்தில் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட எருசலேம் ஆலயத்தின் திருப்பண்டங்களில் திராட்சரசம் ஊற்றி தானும் குடித்து தன் வைப்பாடுகளுக்கும் மனைவரும் கொடுத்து உல்லாசமாக இருந்தான். அரண்மனையுடைய மதில் சுருளை கை ஒன்று எழுதியது. மானே பரசன் தெக்கில் என்று எழுதியது. ஐயோ என்று அலறித்து வைத்தான். கரம் மட்டும் வருகிறது, எழுத்து மட்டும் தெரிகிறது, அதன் அர்த்தம் புரியவில்லை என்று சொல்லபோது தானியேலுடைய புத்தகத்தின் ஞானியர்கள் அதை விளக்கி சொல்கிறாங்க. உன் அரசு கிழிக்கப்படும், உன் அரசு பகுதி பிரித்து கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு எதிரான புனித பண்டங்களில் நீ திராட்சை மது அருந்தி அதை கைலிக்கைக்கும் கொண்டாட்டத்திற்கும் பயன்படுத்தினாய் என்று சொல்லி அந்த பகுதி மிக 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 கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அரசனை சாடுகிறது. அப்படி நிகழ்ந்ததாகவும் விவரித்து சொல்கிறது. திருப்பொழிவு செய்யப்பட்ட பொருட்களும் இடங்களும் மனிதர்களும் புனிதமானவர்கள். they are set apart, ஒரு தனி பணிக்காக, தனி சேவைக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அவர்களை தவறாக பயன்படுத்துவதோ அவர்களை தவறாக நடத்துவதோ எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது பழைய ஏற்பாட்டின் மரபுத்தன்மை. நெபுகத்நேசருக்கு நிகழ்ந்தது நமக்கும் நிகழலாம். ஆலய திருப்பண்டங்கள், ஆலயத்தினுடைய திருப்பீடங்கள், ஆலயத்தினுடைய திருப்பொருட்களை தகுந்த முறையில் மரியாதையோடு பயன்படுத்த வேண்டும். நான் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியமான செயல். ஏன்னா அது அருட்பொழிவு செய்யப்பட்ட இடம். ஒரு திருப்பீடத்தை ஆயர்கள் எப்படி புனிதப்படுத்துகிறார்? முழங்கால் வரைக்கும் விட்டு
எண்ணெய் ஊற்றி திருப்பிடத்தை திருப்பொழிவு செய்து திரிகளால் பற்ற வைத்து தூபத்தினால் அர்ச்சித்து அதை ஆசிர்வதித்து ஜெபித்து புனிதப்படுத்துகிறார். நூற்றுக்கணக்கான குருக்கள் அந்த இடத்திலே பங்கேற்று அந்த ஜெபத்தில் பங்கேற்று ஆண்டவர் இந்த இடத்தில் வருவார், இந்த திருப்பிடத்தில் இயேசுவின் திருவுடல் வருகிறது, இயேசுவின் திருத்தம் வருகிறது, இது புனிதமான இடம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த திருப்பிடத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்? ரொம்ப முக்கியம். அந்த திருப்பிடத்தை பயன்படுத்துவது மிக முக்கியமான காரியம். இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கங்களுடைய திருத்தங்களில் வருகின்றது, திருப்பிடத்தின் மீது பூக்களை கூட வைக்காதீர்கள், தனி ஒரு பீடம் அமைத்து அதில் பூக்களை வையுங்கள். திருப்பிடத்தில் கிறிஸ்துவினுடைய மறையுடலை சுட்டி காட்டுகிற பிரசனத்தை வலியுறுத்துகிற மெழுகுத்திரைகள் மட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி திருவழிபாட்டு சட்டங்கள் நமக்கு வலியுறுத்துகிறது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பல இடங்களில் இதனுடைய உண்மையும் மகத்துவம் புரியாததனால் பீடம் என்பது கிறிஸ்துவின் மறையுடல் எப்படி பழி நிறைவேற்ற கிறிஸ்துவோ அந்த பலிப்பீடம் கிறிஸ்துவின் உடல், அந்த பழிமடல் வைக்கிறது கிறிஸ்துவின் உடல். பழியும் பழிப்பீடும் அவரே இந்த எபிரேயர் திருமடலில் அழகாக சொல்கிறாங்க. கிறிஸ்துவின் உடலை பார்த்து வணங்கி நம்ம அடுத்த பக்கம் போகிறோம், கிறிஸ்துவின் உடலை வணங்கி மறுபகுதி செல்கிறோம் இல்லைங்களா? அந்த திருப்பீடத்திற்கு நாம் தூபம் காட்டுகிறோம். எதனால? இறை பிரசனம் அங்கே இருக்குது, இறைவன் அங்கே இருக்கிறார். திருப்பலியின் போது தூபம் காட்டப்படுகிறது. எதற்காக காட்டப்படுகிறது? இறை பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆலயத்தில் குழுமி இருக்கிற அந்த இடத்திலே 4 இடங்களில் தூபம் காட்டப்படுகிறது. பலி பீடத்திற்கு, பலி நிறைவேற்றுபவருக்கு, இணையாக பலி நிறைவேற்றுகிற இணை குருக்களுக்கு, இறை மக்களுக்கு. மக்களிடம் எங்கே 2 3 என் பெயரால் கூடியிருக்கிறோ அங்கே மத்தியில் இருக்கிறேன் என்று திருப்படமாக கூடியிருக்க மக்களுமாக இயேசு வாழ்கிற குறித்து கட்டமாக மக்களுக்கு தூபம் காட்டப்படுகிறது. இப்படி புனிதமாக திருப்பலிக்குள்ளாக நடத்துகிறதை திருப்பலியை தவிர்த்த நேரங்களிலே நாம் எப்படி அதை பயன்படுத்துகிறோம்? அது திருப்பண்டங்கள், திருமேனி துகள், அல்லது அந்த ரசக்கிண்ணம், அல்லது தண்ணீர் குவளை, இவைகளெல்லாம் தகுந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். அதை வைக்கும் போதும் எடுக்கும் போதும் அதற்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும். திருப்பொருட்கள் அதை ஆசீர்வதிக்காமல் புனிதப்படுத்தாமல் பீடத்தில் கொண்டு வர மாட்டார்கள். அது ஆசீர்வதித்து புனிதப்படுத்தப்பட்டதனால் அதனுடைய மதிப்பையும் மாண்பையும் நாம் கட்டி காப்பது கடமையாக இருக்கிறது. அறியாதவர்கள் புரியாதவர்கள் செய்யும் போது நம் பிள்ளைகளுக்கு, பீடச்சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது நம்முடைய கேட்டகேசிஸ், நம்முடைய மறை உண்மையை பகிர்ந்து கொடுக்கும், மரபை பகிர்ந்து கொடுக்கும் மாண்பான பங்கு. நான் இதை வலியுறுத்தி சொல்வது எதனால், சில சமயங்களில் இதனுடைய உண்மை புரியாதனால் அதனுடைய மகத்துவத்தை இழந்து வருகிற ஆபத்து இருப்பதனால் இதை சொல்லுகிறேன். அதே போல திருப்பொழிவு செய்யப்பட்ட இடங்கள், ஆலயம் உள்ளிட்ட புண்ணிய தலங்கள் அல்லது திருயாத்திரை தலங்கள் இவெல்லாம் புனிதப்படுத்தவை, அர்ச்சிக்கப்பட்டவை, அதற்குரிய மரியாதையை மாண்பும் கொடுக்க வேண்டும். 3ஆவதாக திருப்பொழிவு செய்யப்பட்ட நபர்கள். மிக முக்கியமான ஒரு கருத்து. நான் யாருக்காகவும் பிரதிநிதியாக நின்று வாதாடவில்லை. சவுல் ஒரு இடத்திலே தாவீதினுடைய கைக்கு வசமாக மாட்டிக்கொள்வார். அவரை கொன்றுவிட எல்லா விதமான வாய்ப்பு வசதியும் இருந்த பொழுதும் கையோங்கி சவுலுக்கு எதிராக அவர் தீங்கிழைக்க நினைக்க மாட்டார். அவருடைய படைத்தளபதி பார்த்து அவர் சொல்லுவார், இவரை ஒரே குத்தினால் ஈட்டியில் குத்தி ஊடுருவினால் முடியும், ஆனால் ஆண்டவரின் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் கையோங்கி எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி விலகி போவார். அதனுடைய எவ்வளோ மகத்துவமான வார்த்தை! ஆண்டவரின் திருப்பொழிவு செய்தவர்களை நாம் தகாத வார்த்தைகளில் அவதூறாய் பேசுவதும், நம்முடைய சுயநல எண்ணங்களுக்காக நம்முடைய சுய விருப்புகளை சார்ந்த அவருடைய பெயர்களை கெடுப்பதும் திருப்பொழிவுக்கு எதிரான பாவங்கள். திருப்பலிக்கு எதிரான பாவங்கள். மிக முக்கியமான ஒரு கருத்தை நம்ம வலியுறுத்த ஆசைப்படுகிறோம். எப்படி நம்முடைய மனித மாண்பு முக்கியமோ அதனுடைய குருத்துவ மாண்பும் இறையடித்தலின் மாண்பும் கட்டி காக்கப்பட வேண்டும். அச்சுறுத்தலுக்காகவோ அதிகார மெத்தனத்திலோ நாம் இதை உரைக்கவில்லை. மாறாக விவிலியம் காட்டுகிற திருப்பொழிவின் மாட்சி நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். திருப்பொழிவு செய்வதை பற்றி ஒரு அழகான ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்து கொண்டோம். திருப்பொழிவு பெற்ற நபர்கள், திருப்பொழிவு பெற்ற பொருட்கள், திருப்பொழிவு பெற்ற இடங்கள் இவெல்லாம் குறித்து காட்டி, நான் உனக்கு காட்டுபவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு உனக்கு என்கின்ற அற்புதமான அந்த பிரதிப்பெயர்களிலே ஒரு அற்புதமான இறையில் அடங்கியிருக்கிறது. நீ திருப்பொழிவு செய்ய வேண்டும், அவன் எனக்குரியவனாக இருப்பான். எவ்வளோ அழகான ஒரு உரிமை பாராட்டலான ஒரு வார்த்தை அது. எனக்காக அவனை திருப்பொழிவு செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த வசனத்துக்கு கடந்து போவோம். தந்தையவர்களே, இந்த பகுதியில் எனக்கு மிகவும் ஈர்த்த ஒரு சில பொருட்கள் மிகவும் பிடித்திருக்கு தந்தையவர்களே. கொம்பு, அந்த ஆட்டுக்கிடாயின் கொம்பு, அந்த கொம்பு ஒழுகாத ஒரு கொம்பாக இருக்க வேண்டும். அதிலே எண்ணெய், அந்த கொம்பின் பயன் வேறு, ஊதி இறைவனுடைய ஆண்டை அறிவிக்கின்ற ஒரு கொம்பு. அதே போன்று அதில் ஊற்றுகின்ற எண்ணெயும் சாதாரண எண்ணெய் அல்ல, திருப்பொழிவுக்கு என்று எடுத்து வைத்திருக்கின்ற எண்ணெய். அடுத்து அதை கொண்டு செல்பவரும் சாதாரண ஆள் அல்ல, இறைவனின் ஆள். இப்படியாக 3ம் சங்கமிக்கின்ற ஒரு இடத்தை பார்க்கின்றேன். அதனோடு சேர்ந்து ஒரு கன்றுக்குட்டி, ஒரு உணவுக்கு என்று தயார்படுத்துகின்ற ஒரு விருந்து, அதோடு சென்று பெத்லகேம், அதுவே உணவின் வீடு என்ற ஒரு இடம். அதில் சென்று நான் உரிமை பேச்சு, எனக்கு வேண்டியவனை
உனக்கு எனக்கு உனக்கு என்கின்ற அந்த வார்த்தைகள், கடவுளுடைய அந்த அந்யோன்யத்தனம், அந்த நெருங்கிய தனம், இவைகள் எல்லாம் எனக்கு இந்த பகுதியில் சிறப்பானதாகவும் என்னை ஈர்த்ததாகவும் இருந்த தந்தையவர்களே. நன்றி. அதற்கு நீங்கள் சிறப்பான விளக்கங்களையும் கொடுத்தீர் தந்தையவர்களே. நன்றி தந்தையவர்களே. நன்றி. 4வது வசனத்துக்கு கடந்து செல்வோம் தந்தையவர்களே. ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்த பின் பெத்லகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவர் எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். இப்போ சாமுவேல் இங்கே வருவது, நான் முன்பே சொன்னேன், 3 லேவிய குருக்கள் இருக்கிறார்கள். ஏலி, சாமுவேல் எல்லாம் லேவிய குருக்கள். அவர்கள் அபிஷேகம் செய்வது இந்த முறைமை, பழி செலுத்துவதும் அவருடைய முறைமை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை பேர். பழி செலுத்துவதும் அபிஷேகம் திருப்பொழிவு செய்வதும் அவளுக்கே கொடுக்கப்பட்ட தனிச்சலுகை, சிறப்பு சலுகைகள். அந்த வகையில் யாரும் சாமுவேலை சந்தேகிக்க மாட்டார்கள். ஆனால் குறிப்பிட்ட எல்லைக்குள்ளாக வலம் வருகிற அவர் திடீரென்று பெத்லகேம் புறப்பட்டு போனால் சந்தேகம் வரத்தானே செய்யும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் பழி செலுத்த போகிறேன் என்று சொல்லி ஒரு கன்றுக்குட்டி எடுத்துக்கொண்டு போ. பெத்லகேமுக்கு சென்றவுடன் ஈசாயை பழிக்க அலை. அப்படிப்பட்ட பழிமுறைமைகள், குடும்ப பழிமுறைமைகள் பல இடங்களில், தொழுகை மேடுகளிலே ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக பல இடங்களில் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் விவிலியத்தில் இருக்கிறது. யோனத்தான் கூட தாவீதை பார்த்து, என் தந்தை உன்னை கொல்லத் தேடுகிறார், இங்கிருந்து ஓடிவிடு என்கிறார். தினமும் உன் அரசரோடு பந்தியில் நான் அமர்ந்து உண்பேன் அல்லவா, அரச பணி அலுவலன் அல்லவா நான். தாவீது எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வது? நீ சொல், என் குடும்ப பழிக்காக நான் என் தந்தையின் இடத்திற்கு செல்கிறேன் என்று தந்தையிடம் சொல் என்று சொன்னார் என்று நான் சொல்வேன் என்று சொல்கிறார். குடும்ப பழிமுறைமைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவைக்கு ஏற்ப நிகழ்த்தப்பட்டதை பல இடங்களில் நாம் விவிலிய சான்றாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பழியை நிறைவேற்ற நான் வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பழிக்கு அழைத்திடு, அவன் பிள்ளைகளும் குடும்பமும் அங்கே வருவார்கள், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. அந்த இடத்தில் நான் உனக்கு காட்டுகிறவனை எனக்காக நீ திருப்பொழிவு செய் என்று ஆண்டவர் அழகாய் திட்டமும் தெளிவாய் சொல்கிறார். இவனுடைய செயல்பாடை பாருங்க, எ ப்ரொக்ரெசிவ் ரெவலேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். படிப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிற, படிப்படியாக திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இறைவனைத்தான் விவிலியம் படம் பிடித்து காட்டுகிறது. ஒட்டுமொத்த புதினத்தையும் இடம் கொடுத்து இதில் இருக்கிற மாதிரி செய்ய என்று யாரும் சொல்வது கிடையாது. ஆமென் என்று சொன்ன அன்னை மரியாளுக்கு கல்வரி மலை தெரிந்திருக்காது. ஆமென் என்று சொன்ன அன்னை மரியாளுக்கு 3 நாளை தொலைத்து விட்டு ஆலயத்தில் அங்கலாய்ப்பும் என்று தெரிந்திருக்காது. ஆமென் என்று சொன்ன அன்னை மரியாளுக்கு பெயல்சபடி பிடித்த பேயை ஓட்டுகிறான் என்று அந்த மக்களுடைய அவப்பெயர் தன் மகனுக்கு வரும் என்பது தெரியாது. அத்தனையும் அவர் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அத்தனை சங்கடங்களுக்கு கூடும் சவால்களுக்கு ஊடேயும் அவள் நடந்து போனார் நம்பிக்கையோடு. அதுதான் அந்த தாயின் ஞானத்தின் ஏற்படமாக நாம் கருதுகிறோம். அழைக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் இதுதான். முதலிலேயே முழுவதும் தெரியாது, இறுதி தெரியாத ஒரு உறுதியான பயணம் தான் அழைத்தல் வாழ்வுடைய உன்னத பயணம். சாமுவேல் போய் என்கிறார், அவர் போகிறார். எண்ணெயினால் நிரப்பிய கொம்பை எடுத்துக்கொண்டு போகிறார். எங்கே போக சொன்னார்? பெத்லகேம் போக சொன்னார். பெத்லகேம் எங்கே? ஈசாயின் வீடு. அவங்கள ஒருத்தர் அபிஷேகம் செய்கிறேன் படிப்படியாக வெளிப்படுத்துகிறார். நீ அங்கே போன பிற்பாடு ஈசாயை அழித்து நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதனுடைய ஆட்சேபனை சொல்லி முடித்தோடனே அவர்கள் ஒருவனை திருப்பொழிவு செய்ய போகிறேன். அது யாரும் சொல்லுங்களேன், போக சொல்கிறேன். படிப்படியாக வெளிப்படுத்தும் தன்மைக்காக 2 காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. நாம் காத்திருக்க வேண்டும். தக்க காலத்தில் தக்க நேரத்தில் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். அவசரப்பட்டோம் அப்படின்னோம்னாக்க காரியத்தை கெடுத்துள்ளதாக மாறிவிடுவோம். ஒருவேளை ஆணுடைய திட்டத்தை தக்க நேரத்தில் அவர் வெளிப்படுத்துவதற்காக நாம் காத்திருக்காவில்லாவிட்டால் நாம் கடவுளாக மாறி திட்டத்தை நாம் போடுவர்களாக மாறிவிடுவோம். அவர் திட்டம் நாம் செயல்படுத்தும் கருவி, அதுதான் மிஷன், அதுதான் தூதுரைப்பு பயணம், அதுதான் இறைவாக்கு பணி. அவருடைய திட்டம் வெளிப்படுத்தப்படும். எரேமியா கதறாரு, யூ ஆர் அ டிசீட்ஃபுல் ப்ரூக், என்னை ஏமாற்றிய பொய்கை நீர் என்று சொல்கிறார். காணல் நீர் என்று கதறுகிறார். ஏன்? அவர் சொன்னது நடக்கலை, பொறுமை இல்லாமல் இருக்கிறார். நீ என் பக்கம் திரும்பினாள், பொய்மையை விடுத்து மெய்மையை நம்பினாள், என் திட்டங்களை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் உன்னை மீண்டும் நான் இறைவாக்க ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த பொறுமையற்ற தனம் தான் 11 அதிகாரங்களை புலம்பல்களாக வைத்து எரேமியாவின் புலம்பல் பகுதியை நமக்கு விரித்து காட்டுகிறது. பொறுமையற்ற தனம், அவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, இது இல்லாத ஒரு உன்னத காவியம் தான் அன்னை மரியாள். எந்த இடத்துலையும் ஏங்க, எவ்வளோ காலங்க, எது வரைக்குங்க, அந்த கேள்வி அந்த அம்மாவின் வாயிலிருந்து வரவே கிடையாது. எல்லா இடங்களும் நம்பிக்கை பயணம், எல்லா இடங்களும் எதிர்நோக்கின் பயணம். ஆகவே தான் திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் எதிர்நோக்கின் அன்னையை எங்களுக்காக வேண்டிக்கொண்டும் என்ற உன்னதமான ஒரு துதியை அன்னைக்காக வைத்தார். எவ்வளோ ஆழ்ந்த பொருளுள்ள ஒன்று. அழைத்தல் வாழ்வை வாழ்கிறவர்களுக்கு, அழைத்தல் வாழ்வின் சங்கடங்களை சமாளிக்கிறவர்களுக்கு, அனைத்தவர்களும் போராட்டங்களில் சிக்கி சின்னாமணம் ஆகாமலும் அதை சேர்ந்து போகாமலும் முன்னேறி போகிறவர்களுக்கு இந்த பகுதி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு.
கத்திருக்கணும். அவனுடைய திட்டம் வெளிப்படும். அவர் ஏமாற்ற மாட்டார். இஸ்ராயலின் மாட்சிமை ஏமாற்ற மாட்டார். தக்க காலத்தில் விடை தருவார். திருப்பாடல் அழகாய் சொல்லுகிறது, இந்த திக்கற்றவன் குவிழைக்க, இந்த திக்கற்றவன் குவிழைக்க ஆண்டவர் என்னை அவன் குரலை கேட்டார், எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்தார். இதுதான் இந்த ஒவ்வொரு அழைத்தல் வாழ்வுடைய அற்புதமான வாக்குறுதி. நெருக்கடியாக இருக்கலாம், அச்சுறுத்தலாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், பழு சுமையாக இருக்கலாம், அல்லது பணிச்சுமையாக இருக்கலாம், அவப்பெயராக இருக்கலாம். பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமைக்கு பின்பாக ஒரு அழகான விடியல் வரும். அந்த விடியலில் மெல்லிய தன்றில் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். சாமுவேலுக்கு அதுதான் சொல்லப்படுகிறது. காத்திருக்க, படிப்படியாக வெளிப்படுத்துகிற இறைவனை கண்டுகொள்ளவும், படிப்படியாக வெளிப்படுத்துகிற இறைவனை திட்டத்தை தேர்ந்து தெளிந்து செயல்படுத்தும் சாமுவேல் அழைக்கப்படுகிறார். அதில் வருகிற சவால்களை சந்திக்க ஆண்டவரே பலம் தருகிறார். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான், ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன், உங்களையே தூய்மையாக்கி கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். சாமுவேல் அழகான ஒரு செய்தி தருகிறார். பலியிட வருகிறாய், தூய்மைப்படுத்தி கொண்டு வா. ரொம்ப அழகான வார்த்தை, சின்ன வார்த்தை தான். பலியிட வருகிறேன், தூய்மைப்படுத்தி கொண்டு வா. உடல் தூய்மை, உள்ள தூய்மை, அகத்தூய்மை, புற தூய்மை, வா. ரொம்ப முக்கியமான கருத்துங்க. பலியிடுதல் என்பது, பலியில் பங்கேற்பது என்பது தூய செயல், புனிதமான செயல். லேவியர் 19:2 ஆண்டவர் சொல்கிறார், நாம் தூயராய் இருப்பது போல, இஸ்ராயலின் கடவுளாகி ஆண்டவர் நாம் தூயராய் இருப்பது போல நீங்களும் தூயராய் இருங்கள். இந்த தூய பலியில் பங்கேற்கும் பொருட்டு நமது குரலை ஏற்று மனம் வருந்துவோம் என்று சொல்வது அது வாய்ப்பாடு கிடையாது, நம்முடைய வாழ்க்கையின் பாடு. தூய்மைப்படுத்துவோம், குற்றங்கள் நினைப்போம், தலை தாழ்த்தி மன்னிப்பு கேட்போம், என் பாவமே என்று அறிக்கை செய்வோம், பிறகு பள்ளியில் பங்கேற்போம். அதான் இந்த இடத்துலேருந்து வருது. தூய்மைப்படுத்தி கொண்டு வாருங்கள். எருசலேம் தேவாலயத்தின் முன்பாக மோல்டன் சி என்கின்ற மிகப்பெரிய அண்டாக்கள் இருக்கும். அந்த அண்டாக்கள் நிறைய தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீர்கள் எதற்காக? ஆலய துப்புரவுக்காக, பங்கேற்புடைய துப்புரவுக்காக சுத்தம் செய்து கொண்டு உள்ளே நுழைய வேண்டும். இன்றைக்கும் மகமதிய சகோதரர்கள் தங்களுடைய தொழுகைக்கு போவதற்கு முன்பாக, ஜெபத்திற்கு போவதற்கு முன்பாக அலம்பிக் கொண்டு செல்வார்கள், அல்லது அடையாள முறையிலாவது தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு உள்ளே நுழைவார்கள். அதுதான் இந்த தூய்மைப்படுத்திக் கொண்டு வாருங்கள். அகத்தூய்மை, புற தூய்மை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை. அந்த தூய்மையை ஆண்டவர் அடிக்கோற்றி காட்டுகிறார். நம்ம அது இப்ரேய கலாச்சாரத்திலும் வருகின்ற அற்புதமான கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜிக்கல் இன்சைட். அதுக்கு அடுத்தடியாக பாருங்களேன். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். ஈசாயும் அவன் புதல்வர்களையும் பலிக்கு அழைத்திடு, அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள கட்டளையிடு என்று சொல்கிறார். தூய்மைப்படுத்தப்பட்ட ஈசாயும் அவருடைய புதல்வர்களும் வருகிறார்கள். இந்த இடத்துல கூட அவர் ஆசை சொல்லலை, இத்தனை புதல்வர்கள் அவர்களுக்கு சொல்லலை. நம்மளுக்கு எலியா வந்தபோது அப்படி வரிசையா அந்த கிளைமேக்ஸு, சஸ்பென்ஸ் அப்படி போய்கிட்டே இருக்குது. யாருங்க வெயிட் ஆசிரியர் நம்மளை அப்படி அமைதிப்படுத்துகிறார், ஆற்றுப்படுத்துகிறார். நம்முடைய புதிருக்கான விடையை அவர் சொல்ல இருக்கிறார். ஆனால் எப்போ சொல்வார்னு சொல்லுவார், அது கடவுள் சொல்ல போக தான் அவர் சொல்லுவார். அதை எலியா வந்தபோது நல்ல திடகாத்திரமாக இருக்கிறான், பாட்ட சாட்டமாக இருக்கிறான், இப்படியே உடல் வலு மிகுந்தவனாக இருக்கிறான். பார்த்த உடனே நினைக்கிறார், என்ன ஒரு ஆளுமை, அகன்ற நெற்றி, தினவிடுத்த தோள்கள், அகன்ற மார்பு, வலுவான கரங்கள், வலிமை மிகுந்த கால்கள், இவன்தான் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவனாக இருக்கும் என்று அவர் எண்ணுகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. ஒரு நபரை பார்த்தவுடன் இந்த ஊரா என்பார்கள். இவ்வளோதான் படிச்சுக்கிறியா என்பார்கள். படிப்பை வைத்து, வரும் பகுதியை வைத்து தீர்ப்படுவதும் முன்சார்பு எண்ணத்தோடும் நடத்துவது எந்த விதத்திலும் தவறு. வாழ்வில் கண்ட அனுபவத்தால் சொல்கிறேன், எந்த இடத்திலும் யாரையும் எதற்காகவும் முன்சார்பு எண்ணத்தோடு நாம் நடத்தக்கூடாது என்பதை இந்த பகுதி அடிக்கோட்டிட்டு சொல்கிறது.